ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்ட்ஸ் சக்ஸஸ். டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்ட்ரி போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் மே 20 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியஸ் போஸ்டிங் இருக்குது. டிபார்ட்மெண்ட்மே பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டு, ஹைவே இன்ஜினியரிங், வாட்டர் ரிசோர்ஸ், ரூரல் டெவலப்மெண்ட்டு, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 200+ வேகன்சிஸ் வரதுக்கான பாசிபிள் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஏஇ சிவிலுக்கு மட்டும் கிடையாது, மெக்கானிக்கலுக்கும் வருது. இதில் எலக்ட்ரிக்கலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மே 20 வந்து நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதில் டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்டிங் அப்படிங்கிறத இது பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை பற்றி தெரியும். சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் இன்ஜினியரிங் லெவலு, டிப்ளமோ லெவல், ஐடி லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிளாஸஸும், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக நான் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர் நான் இன்ட்ரி போஸ்ட்டு டிப்ளமோ ஐடி லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணோம். ஒர்க் ஷாப் கால்குலேஷன், இன்ஜினியரிங் டிராவிங், ரோபோட்டிக்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் கொஸ்டின்ஸ் பேப்பரே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி தான் எடுப்போம். ஓகே, இப்போ இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா மே 20 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ப்ரிலிமினரியாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும், நமக்கு என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறத நமக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இதில் நேச்சர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரு 200 கொஸ்டின்ஸில் 130 கொஸ்டின்ஸ் வந்து டைரக்ட் கொஸ்டினாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக இருக்கும். மாடரேட்னா கொஞ்சம் ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 30 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். கொஞ்சம் கான்செப்டுவலாக. ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் நல்லா ப்ராப்பராக நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுது, கான்செப்ட்லாம் நல்லா தெரிஞ்சுன்னா மட்டும்தான் ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் ப்ரீவியஸ் இயர் லாஸ்ட் 2 or 3 இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் கொஸ்டின்ஸ் பேர் கேட்டுருந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு 5 இயர்ஸ் 2020க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆன்சர் பிக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாகவே பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் வைச்சு கொஸ்டின் கேட்கறது பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சேஞ்ச் ஆயிருக்கு, நிறைய கேட்குறாங்க. ஓகேங்களா? அதனால 130 கொஸ்டின்ஸ் வந்து நார்மலாக நீங்கள் படிச்சு, நான் 130 கொஸ்டின்ஸ் வந்து நார்மலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாவே போதும், ஈஸியாக நீங்கள் பிக் பண்ணிடலாம். காம்படிஷனே பார்த்தீங்கன்னா அந்த 70 கொஸ்டின்ஸ் யார் வந்து எழுதுறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இதில் மார்க்கே. அந்த 70ல் அந்த 30 கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் கான்செப்டெல்லாம் நீங்கள் படித்தா மட்டும்தான் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஓகே, நம்ம சேனல் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒன்லி ஃபார் டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் May 1. ஓகேங்களா? இன்னமும் நீங்கள் இதில் ஒரு 20 நாள் வச்சுங்க. நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணி ஒரு 60 நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70 to 80 டேஸ் மட்டும்தான் இந்த எக்ஸாமினேஷனுக்கு இருக்குது. இதில் நீங்கள் ப்ராப்பராக படிச்சிங்கன்னா போதும். என்ன ரீசன்னா நமக்கு டேட் ஆஃப் காமன் சைன்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டாங்க. என்னைக்கு எக்ஸாம் டேட் அப்படிங்கிறதுமே சொல்லிட்டாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா August 8ன்னு சொல்லிட்டாங்க. அது டேட் வந்து முன்ன பின்ன வரும். ஓகேங்களா? ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 10 டேஸ்க்குள்ளே அதை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கான அதில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடல் கொஸ்டின்ஸ் பேப்பர், ஒரு மார்க் டெஸ்ட் மாரி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கொஸ்டின்ஸ் இருக்குது. நாங்கள் மேக்ஸிமம் இப்போ பிடிஎஃப்ல தான் நாங்கள் கொடுப்போம். ஓகே, எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப்ல தான் இருக்கும். இப்போ நிறைய பேர் எல்லாம் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் பார்த்தீங்கன்னா, பட் நாங்கள் டெஸ்ட் பேட்ச் எப்பவுமே பிடிஎஃபாக தான் கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களை அனலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு 200 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா யூனிட்ல இருந்துமே, ஓகேங்களா, இங்கே மென்ஷன் பண்ணிருக்கோம்ல, இதில் எல்லா யூனிட்ல இருந்துமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அது அப்புறம் பில்டிங் மெட்டீரியல்ஸ், இன்ஜினியரிங் சர்வே, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸு, ஸ்ட்ரக்சர் அனலைசிஸ், ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங், என்வாயன்மெண்டல், டிசைன் ஆஃப் ரெயின் ஃபோர்ஸ்ட்டு, ஹைட்ராலிக்ஸ், வாட்டர் ரிசோர்ஸு, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், எல்லா இதில் இருந்துமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பைன் பண்ணி தான் ஒரு 200 கொஸ்டின்ஸ் நாங்கள் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் மாடரேட் லெவல்ல இருந்து மீடியம், ஈஸி, ரொம்ப ஹார்டாக எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறது நாங்களே ஃபில் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் ஒரு 200 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா ஒரு 1 hour 2 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஒவ்வொரு பேஜ்லையும் ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். 20 கொஸ்டின்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அதை நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதும், அடுத்த இதுக்கு போயிடும். ஓகேங்களா? எல்லா இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இதில் இப்போ எக்ஸாம்பிள் த சேஃப் ஃபேக்டர் ஆஃப் ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் இஸ் பிளாஸ்டிக் அனலைஸ் 1.5 கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஆன்சர் கீழே வந்துடும். சேஃப் ஃபேக்டர் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க ஃபார் ரெக்டாங்குலருக்கு என்ன இது அப்படின்ட்டு. ஓகேங்களா? இதில்
ஒரு ஆன்சர் பண்ணீங்க அது ஒன்று கரெக்ட் அந்த மாதிரி வந்துடும். த சிம்பிளி சப்போர்ட் பீம் த கேரிங் த சென்டர் பாயிண்ட் த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட். ஓகேங்களா, எங்கே ஆக்ட் ஆகும் இந்த சென்டர் அதுலேயே மென்ஷன் பண்ணு. சிம்பிளி சப்போர்ட் சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா இந்த பெண்டிங் மூமெண்ட் நாட் சென்ட்ரல் ஆக்ட் ஆகும் அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டூ ஹிஞ்சிட் ஹார்ச் சென்ட்ரல் பாயிண்ட் ப்ராபபிள் த ஸ்பேன் ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேல்யூ. ஓகே, WL டிவைடட் பை 8H. டூ ஹிஞ்சிட் பேரபோலிக் ஆர்ச்சல் பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் லோடு. இப்போ 3 ஆன்சர் எழுதுறீங்க, நம்பர் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா 2 கரெக்ட். ஓகே, எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 67%. இதேமாரி 200 கொஸ்டின்ஸ் நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட ஸ்கோரும் தெரிஞ்சிடும். ஒவ்வொரு இதுக்கும் ஆன்சருக்கான எக்ஸ்பிளனேஷனும் கீழே தெரிஞ்சிடும். ஓகே, ப்ராப்பர் கேண்டிலிவர் ரியாக்ஷன். ஓகே, 4 அது என்ன சொல்கிறாங்கன்னா 3 at ஃபிக்ஸ்டு. ஓகே, இன்டர்டெர்மினன்ட்லி த ப்ராப்பர் கேண்டிலிவரில் ஃபிக்ஸ்டில் ஒன்றும் ஒரு ப்ராப்பரில் ஒன்று இருக்குறாங்க. அப்போ ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் 3 DSI. ஓகேங்களா, ஸ்டாட்டிக் இன்டர்மீடியட் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1. ஓகேங்களா, அதே மாதிரி மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபிக்ஸ்டு எண்டுக்கு 4EI. இந்த மாதிரி ஆயிலர்ஸ் ஈக்குவேஷன் 5E²/4. அதே மாதிரி இந்த மினிமம் கவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் காலம்ஸ்க்கு எவ்வளோ யூஸ் பண்ணணும் 40. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது நான் ஒரு மார்க் டெஸ்ட் வைக்கிறதுக்கான ரீசன், ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா இதில் சில அட்லீஸ்ட் ஒரு பேசிக் லெவலாச்சும் உங்களுக்கு தெரியுதானான்னு கேட்கறது தான். ஓகே, எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் தி காலம் த ஃபிக்ஸ்டு பேஸ் அட் ஃப்ரீ டாப் எவ்வளவு 2L. ஓகேங்களா, இங்கே லோ பக்லிங் லோடு அதெல்லாம் கேண்டிலிவர் காலம் அப்படிங்கிறாங்க. த ஃபிக்ஸ்டு த ஃப்ரீ எண்டு. ஓகேங்களா, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, இதை வச்சு நீங்கள் ஓகே எவ்வளோ நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 8 கொஸ்டின் நாங்கள் பிக் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த 6. என்னோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 78%. ஓகேங்களா, இதில் நாங்கள் கொடுத்துருப்போம் மீடியம், ஹார்ட், ECE. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் மினிமம். ஓகே, இது ஹார்ட் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் டென்ஷன் ஸ்டீல் இந்த ரெயின்ஃபோர்ஸ்டு RCC த பீம்க்கு எவ்வளோ அப்படின்ட்டு. ஓகேங்களா, அதுக்கு ஆன்சர் இங்கே இருந்திருக்கும், என்னன்னு செக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி த ஃபிக்ஸ்டு பீம்க்கு முடிஞ்சளவு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம இது பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து மீடியமும் கொஸ்டின் இருக்கு, ஈஸியாகவும் இருக்கு, ஹார்டாகவும் இருக்குது. ஓகேங்களா, இதை நீங்கள் கோத்ரூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த கொஸ்டின் எதை வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா த பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, த ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இதே பேட்டர்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பொறுத்து தான். ஓகேங்களா, அதனால மென்ஷன் பண்ணி எடுக்கிறோம். ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி இது எல்லா கொஸ்டினும் நீங்கள் பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, நீங்கள் ஓரளவு 80%, 75% ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களாம் வந்து அடுத்த லெவலில் இருக்கீங்க. ஓகேயா, நீங்கள் ஈஸியான கொஸ்டினை விட்டுட்டு இனிமேல் மீடியம் அண்டு ரொம்ப ஹார்டு டஃப் கொஸ்டினை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, இதே இல்லை நான் ஒரு 100 to 50 தான் இருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கிற மினிமம் ஒரு பேசிக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா படிக்கணும். அப்படின்னா முதல்ல நீங்கள் கோத்ரூ பண்ண முடியும். ஓகேங்களா, அந்த இதான் இதில் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு எல்லாமே கொடுத்துக்கிட்டு வராங்க. ஓகேங்களா, அதனால இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ ஆன்சர் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஓகேங்களா, அதில் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, 200க்கு 180 கொஸ்டின், 185 கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு. நீங்கள் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே 100% பேஸ்ட் ஆன் நம்மளோட சிலபஸை வச்சும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பரை அனலைஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின்ஸ் நாங்கள் எடுத்திருக்கோம். ஓகேங்களா, இது PDF ஃபார்மேட்லேயே எங்கள்கிட்ட இருக்குது. இந்த PDF இருந்தால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது பண்ணணும், அதில் டிக் பண்ணணும், அதில் நிறையா ப்ரொசீஜர் இருக்குது. ஓகேங்களா, இதில் டிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். எவ்வளோ ஆன்சர் நீங்கள் பிக் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகேங்களா, ஓகே, இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எவரி வீக்கு இல்லைங்களா எல்லாம் ஒரு 2 days ஆர் 3 days ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்க்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரியஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஓகே, அது யூனிட் வைஸாக இருக்கும், 2 யூனிட் சேர்ந்து இருக்கும். ஒரு யூனிட் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும், ஒரு யூனிட் வந்து தியரியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின்ஸ் பேப்பர் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஃபுல்லாகவே மார்க் டெஸ்ட் தான். இந்த வீக்லி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். வேணுங்கிறவங்க இதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக May 20 அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க.
அனௌன்ஸ் பண்ணலேருந்து 60 days தான் டைம் இருக்குது. இப்போயே ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு 90 daysக்குள்ளே எல்லா டாப்பிக்குமே நீங்கள் கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.